தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான டீல் அண்ட் ஆரஞ்ச் எஃபெக்ட் எப்படி நம்மளோட அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கான வீடியோவில் 4:5 தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ சாங்கை கலர் ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி வியூ இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ சாங் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண வீடியோ சாங்கில் நமக்கு எந்த சீன் வேணுமோ அந்த சீனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போது கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 5 செகண்டுக்கு ஒரு சீனை கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான அந்த சீன் மட்டும் கட் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ சாங்கை ஃபுல்லாக ப்ளே பண்ணி அதை ஆட் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவையான அந்த சீனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு 5 செகண்டுக்கு. அதுக்கப்புறம் வீடியோவை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகும். இருந்தாலும் ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2127. ஸோ நான் வச்சுருக்கிற வீடியோவில் சைடில் பிளாக் மார்க் வருது, அதனால் இவ்வளோ ஸ்கேல் வேல்யூ நான் வச்சேன். பட் உங்களுக்கு அப்படிலாம் தேவையில்லை, ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தாலே கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவுக்கான லிரிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வீடியோ சாங்கை ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் எடிட் பண்ணக்குள்ளே ரொம்பவே லேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லோ குவாலிட்டி ப்ரிவியூ எனேபிள் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் சின்னதாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வீடியோ சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய சாங்கை தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை லிரிக்ஸ் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ விசிபிள் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வீடியோ டச் பண்ணுங்கள், மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆடியோ தனியாக வந்துடும் வீடியோ சாங்லேருந்து. இதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள், வீடியோவுக்கான லேயரை அதை டச் பண்ணிங்க அப்படின்னா விசிபிள்லேருந்து போயிடும். ஸோ இதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட லிரிக்ஸை நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். சாங்கை மட்டும் வச்சு ஆடியோவை மட்டும் வச்சு எடிட் பண்ணிடலாம். ஸோ சாம்பிளுக்கு நான் ஒரு 2 லிரிக்ஸ் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிரிக்ஸை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ண உடனே இந்த வீடியோ பொறுத்தவரையும், அதாவது இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பொறுத்தவரையும் நீங்கள் அலைன் ஆப்ஷன் நான் எப்படி செட் பண்ணுறனோ அந்த மாதிரி தான் செட் பண்ணோம். ஸோ அதில் தான் இல்லை பெரிய விஷயமே இருக்குது, அதாவது இந்த அனிமேஷனே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போது டெக்ஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எடிட் பண்ண டெக்ஸ்ட்டை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதே டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு லிரிக்ஸையும் சேமாக ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டே இங்கே இருக்கக்கூடிய குட்டி அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் என்ன லிரிக்ஸ் வருமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2வது லிரிக்ஸை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போது டெக்ஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? இப்போது நான் அடுத்து ஃபாண்ட்டோட ஸ்டைல் சூஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் ப்ளஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண ஃபாண்ட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2வது ஃபாண்ட்டை நீங்கள் அலைன் ஆப்ஷன் சென்டராக கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபாண்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போது அதை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அலைன் ஆகிருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடு அலைன் ஆகிருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதை செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு அகைன் கீழே இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2வது டெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு நேராக ஆரம்பிக்குதோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு டைம் லைனை டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைன் ஸ்பேஸிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் 0ல் ஆட் பண்ணாமல் 0.2ல் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த கீ ஃப்ரேமில் லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்றது இல்லையா, அதோட வேல்யூவை -15 செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2வதாக இருக்கக்கூடிய அந்த கீ ஃப்ரேம் வந்துடுங்க. இதில் +15 அதாவது 15 செட் பண்ணிக்கோங்க.
15 ஆர் 20 இல்லை 30 கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 20 தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ட்ராயிங் அப்படின்ற இடத்துல போய்ட்டு ட்ராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டை ஓப்பன் பண்ணி ரெண்டாவது டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணல, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ரெண்டாவது டெக்ஸ்ட் இவ்வளோ தான் இருக்கும். எண்டில் தான் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். ஜென்ரலாக ஆட் பண்ணக்கூடாது. எண்டை டச் பண்ணிவிட்டு தான் டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங் அப்புறம் எண்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அதில் எண்டு, அதாவது ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் வேல்யூ வந்து 0 பண்ணி விட்டுருங்க, எண்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ 0 பண்ணி விட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ நமக்கு எப்படி வந்து கிடைக்குது பாருங்கள். டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு எக்ஸ்பெண்ட் ஆகுது, கீழே வந்து ட்ராயிங் எஃபெக்டோட அந்த எஃபெக்ட் வருது. ஸோ இதுவே இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அலைன் வந்து சென்டராக கொடுத்துட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் சைடு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும், எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி. அதே ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு மட்டும் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே டெக்ஸ்ட்டில் நான் 3 விதமாக சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த சைடு ஓப்பன் ஆகணும், அதாவது எக்ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது இப்போ டெக்ஸ்ட் அனிமேஷன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த டீல் ஆரஞ்ச் எஃபெக்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஆல்ரெடி நான் விசிபிள்லேருந்து எடுத்து விட்டேன் இல்லையா வீடியோஸாங்க, அதை வந்து விசிபிள் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அன்விசிபிள் வந்து பண்ணிடுறேன். அதாவது விசிபிள்லேருந்து எடுத்து விட்டுறேன். அந்த ஐசிம்பிளை டிக் பண்ணிங்கன்னா அது விசிபிள்லேருந்து போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸாங்க டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் சேனல் ரீமேப் RGB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஆட் பண்ணோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறும் ABC அதுபோல் இருக்கும். ARGB அந்த எல்லா வேர்ட்ஸுமே கோடிங் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய சின்ன சேஞ்சு தான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RGB அப்படின்னு இருக்கு இல்லையா, சைடில் பாருங்கள் சின்னதாக லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க RGBA அப்படின்ட்டு. அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B இருக்கு இல்லையா, அதை மட்டும் B அப்படின்றத வந்து Gயாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ மேலே நீங்கள் வீடியோ பார்க்கலாம், கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கோடிங் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய விதமான கலர் எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது மாதிரி எஃபெக்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கலர் அண்ட் லைட்டில் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 6500K வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 7500Kவாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆட் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கலர் அண்ட் லைட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் அப்புறம் ஷேடோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஹைலைட்டோட வேல்யூ என்ன பண்ணுங்கள், ஒரு 120 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் அகைன் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆட் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் லைட் போங்க. பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு பிரைட்னஸோட வேல்யூ வந்து +10 வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்த RGB ரீமேப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடச்சிரும். இருந்தாலும் டல்லாக இருக்கும் அது. நீங்கள் இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் டீல் அண்ட் ஆரஞ்ச் எஃபெக்ட் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ சாங் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதில் எந்தெந்த கலர்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்புறம் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரெட் கலர் வந்து ஆரஞ்சாகவும் க்ரீன் கலர் வந்து ப்ளூவாகவும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். லைட் ரூமில் இல்லை ப்ரீமியர் ப்ரோ அதில் எப்படி எடிட் பண்ணுமோ அந்த மாதிரியான எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு ஹார்ட் பார்ட்டிக்கல் ஃப்ளோ ஆகிற மாதிரி வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டுட்டோரியல் வந்து போட்டிருக்கோம். அதாவது ஹார்ட் பார்ட்டிக்கல் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்பில் போய்ட்டு ஒரு ஹார்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் ஷேப்போட ஸ்கேலை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு டபுள் வேல்யூவில் வர மாதிரி ஒரு 40 இல்லை 35 அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க அந்த ஆர்ட் ஷேப்போட சைஸ் ஸ்கேலை. ஓகேவா? அதுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணுங்கள், அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா
ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ரிப்பீட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து 20 இருக்கும். அதை வந்து 11 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரேடியஸ் இருக்கும். ரேடியஸ் வேல்யூ வந்து ஒரு 800 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 800 செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எவால்வேஷன் இருக்கும். ஸோ அந்த எவால்வேஷனை டச் பண்ணிவிட்டு அந்த ஷேப்போட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து நான் இப்போ ஒரு 5 செகண்டு தான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஷேப்பு. மொத்தமாகவே நான் பார்த்தீங்கன்னா 5 செகண்டுக்கு தான் வீடியோ சாங் கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நீங்கள் வந்து ஒரு 30 செகண்டுக்கு பண்ணக்குள்ளே இந்த எவால்வேஷனில் 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் மட்டும் நான் வந்து 0.25 வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும் 30 செகண்டுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க 2.25 வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹாட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ப்ளஸ் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பக்காவான வீடியோ வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த ஹாட் பார்ட்டிகல்ஸ் வந்து புரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் பண்ண டுட்டோரியலோட லிங்க் வந்து தரேன். அதில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவை மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட கேலரியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.